ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தளபதி விஜய் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நோன்பு தொறந்தாரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் போலவே ட்ரெஸ் அதேபோல தொப்பி எல்லாமே அணிஞ்சு வந்திருந்தாரு. முக்கியமா இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதையடுத்து தற்போது சீமான் அவர்கள் இது குறித்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அவரு எங்க வேணாலும் போகட்டும். அத பத்தி கவல இல்ல. அவரு அங்க போனதுனால வேறாச்சும் பிரச்சனை ஆனுச்சா சொல்லுங்க. ஸோ அதனால தளபதி அங்க போறாரு, இங்க போறாரு அத பத்தி எனக்கு கேள்வி இல்ல. அதேபோல நான் பார்த்தீங்கன்னா, அவரு மாரி ஒரு நாள் இஸ்லாமியராக நான் பார்த்தீங்கன்னா நடிக்க மாட்டேன். எனக்கு எங்க கட்சியில பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க. அவங்க கூட நான் வீட்லயே எல்லாமே பண்ணுவேன். எனக்கு வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வரும். ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் எல்லா சமூக மக்களையும் நான் பார்த்தீங்கன்னா மதிப்பேன். இது மாரி ஒரு நாள் இங்க, அங்க அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியாது அப்படி மாரி தளபதி விஜய அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அதனால மீண்டும் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. என்னதான் பார்த்தீங்கன்னா, தளபதி அவரு ஒரு அரசியல் பண்றாரு, நான் தனியா பண்றேன் அப்படின்னு சொன்னாலும், அப்பப்ப வந்து இது மாதிரி நம்ம தளபதி விஜய பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணியே பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால சீமான் பேசினது தற்போது நெறைய தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே அவருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரிப்ளை எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் ஓட்டுக்காக பண்ணல. முக்கியமா பார்த்தீங்கன்னா, அவர் நெனச்சிருந்தா அங்க சுத்தி டிவிகே கொடி எல்லாமே வச்சு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமா பண்ணியிருக்கலாம். ஆனா ரொம்பவே பார்த்தீங்கன்னா, சிம்பிளா தான் பண்ணியிருந்தாரு. முக்கியமா அடுத்த வருஷம் இன்னமும் பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமா பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்கு என்னதான் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் ஒண்ணு சொன்னாலும், இதுக்கு தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.